ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாழைப்பழம் இருந்தால் போதும், ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை செஞ்சால் திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா வாழைப்பழமுமே மசிச்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் வாழைப்பழத்தை இதோடவே சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் வாழைப்பழம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி எல்லா சைடும் கலந்து விட்டுக்கலாம். இந்த வாழைப்பழத்தில் நெய் சேரும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் விருப்பப்பட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போது இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வாழைப்பழம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோகோனட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரவை வெந்து வரும். இப்போது இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு வாழைப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வாழைப்பழம் வெந்ததுமே கலர் நல்லா திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போது ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கு. இப்போது பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை திரட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் திரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நாம் செஞ்சு வச்சுருக்க அந்த வாழைப்பழ உருண்டைகளை இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான வாழைப்பழத்தை வச்சு ஈவினிங்கில் இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.